சாது மிரண்டா காடு தாங்கன்னு ஒரு பழமொழி இருக்கும். அந்த பழமொழிக்கு ஏத்த மாரி ஒரு செம்ம வெப் சீரிஸ் இப்ப ஜி5ல அவைலபிளா இருக்கு. அந்த வெப் சீரிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாரண்ட். விலங்கு வெப் சீரிஸ் எடுத்தாரு பார்த்தீங்களா, அவர் தான் இந்த சீரிஸ் எடுத்திருக்காரு. அந்த சீரிஸுமே நல்லாயிருக்கும். இது ப்ரீக்வல் மாரி பண்ணியிருக்காரு. ஒரு தனி கேரக்டர் எப்படி இருந்தா அப்படி இருக்கும். இந்த வெப் சீரிஸோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, தான் அப்பா, அம்மாவுக்கு கொஞ்சம் லேட்டா பிறக்கக்கூடிய குழந்தை. ஸோ அவர் வளர்ந்து அவர் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் பண்ணணும்னு அப்பா நினைச்சிட்டே இருக்காரு. அந்த டயத்துல பார்த்தீங்கன்னா, அவரும் நிறைய எக்ஸாம் எழுதுறாரு. பட் எந்த எக்ஸாம்லயும் அவர் பாஸ் ஆகல. ஒரு வழியா போலீஸ்ல இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸாம் பாஸ் பண்ணி கிளியர் பண்ணி ஏஆர் ட்ரைனிங்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு லோக்கல் ஸ்டேஷனுக்கு வேலைக்கு போயிடுறாரு. அங்க போய் ஜாயின் பண்றாரு. இவருக்கு இந்த ஸ்டேஷனே புதுசா இருக்கு. அந்த ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப இவர் ஒரு அக்யூஸ்ட பிடிக்க போறாரு. போற டயத்துல என்ன செய்யறான், அந்த அக்யூஸ்ட் நம்ம ஹீரோவை படாத இடத்துல பட்டு அடிச்சுட்டு தப்பிச்சு ஓடிடுறான். இப்ப ஸ்டேஷன்ல எல்லாரும் இவர் ஒரு அடைமொழி வச்சு கூப்பிட ஆரம்பிச்சிடறானுங்க. இதனால இப்ப அவருக்கு கொஞ்சம் மன உளைச்சல் ஆகுது. வீட்லயும் இந்த விஷயம் தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் தன்னோட அப்பா வந்து ஒரு முகமது அலியோட ஒரு கதையை சொல்றாரு. குத்துச்சண்டை வீரரான முகமது அலியை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம படத்தோட ஹீரோ கொஞ்சம் சேஞ்ச் ஆகி அந்த ஸ்டேஷன்ல தான் அவமானப்பட்ட இடத்துல தன்னோட பேரை வேற மாதிரி சேஞ்ச் பண்றாரு. அதுக்காக என்னெல்லாம் பண்ணாருன்னு இந்த வெப்சீரிஸோட மொத்த கதை. மொத்தம் 8 எபிசோடு, ஒரு 5.5 மணி நேரம் ஓடக்கூடிய எபிசோடு. எல்லா எபிசோடுமே நல்லா இருக்கும். ஒரு சில எபிசோட்ஸ்ல வர சீன்ஸ்ல ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னாலே இந்த எபிசோட் நல்லாவே இருக்கும். வாரண்டு கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்காம விடாது. இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.